என் அன்பு பிள்ளையே, பல சமயங்களில் நீ உன் சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே நம்மால் செய்ய முடியும் என்று கருதி நீ செய்து வருகின்றாய். நீ சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை, முடிவற்றவை. வாழ்க்கையில் எப்போதும் திருப்பு முனைகள் அவசியம். அவை இல்லாவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். தடைகள் வர வேண்டும், அவற்றை மீறி கடந்து செல்ல வேண்டும், வெல்ல வேண்டும். இல்லாவிட்டால் செக்கு மாடு போல ஒரே இடத்தில் உழன்று கொண்டிருப்பாய். ஆகையால் தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மனநிறைவானதாக இல்லாமல் மிக சாதாரணமாக கழிந்து விடுகிறது. பண்புகளில் முதலிடம் வகிப்பது கோபம். அந்த கோபம் கொள்ளாமல் அனைவரையும் அன்பால் அணைத்தலே ஆகும். சாதித்து காட்ட வேண்டும் என்ற தனியாத வேகமும் தளராத உழைப்பும் கல்வியும் செல்வமும் வாய்க்கப் பெற்றிருந்த ஒருவரால் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதராக உருவாக முடியவில்லை என்றால் அவரிடம் அன்பு இல்லை என்று பொருள். செல்வம், கல்வி, உழைப்பு அனைத்தும் இருந்தும் அவரிடம் அன்பு, நிதானம், அரவணைக்கும் தன்மை மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவரால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது. வசதி வாய்ப்புகள் மட்டுமே ஒருவரை வாழ்வாங்கு வாழும் நிலையில் வைத்து விடாது. மற்றவர்களிடம் அன்பாக இருந்தால்தான் வெற்றி தேடி வரும். அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும். அன்பு மனம் கொண்டவர்களே மனிதர்கள் ஆவார்கள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும். எதிலும் தோற்று போக மாட்டார். எனது குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரத்தில் இடமில்லை குழந்தையே. எதிலும் வெற்றி வாகை சூடுவார். இந்த சாகியின் சமூகத்தில் வந்த உன்னை வெறுங்கையோடு அனுப்பி வைப்பேனா என்ன? சற்று விழிப்புணர்வுடன் திடமான விசுவாசத்துடன் காத்திரு. கூடிய விரைவில் நான் நல்லதை நடத்தி காண்பிப்பேன். கலங்காதே. பலம் என்பது வேறொன்றுமில்லை. கதறி அழ 1000 காரணங்கள் இருக்கும்போது சிரிப்பை தேர்ந்தெடுப்பது தான் பலம் குழந்தையே. ஒருவர் நம்மை தூக்கி எறியும் போது கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நம் அன்பையோ இல்லை விளக்கத்தையோ புரிந்து கொள்ளாதவர்கள் என்றுமே புரிந்து கொள்ளப் போவதில்லை. மாற்றக்கூடியதை மாற்றுங்கள். மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்க முடியாததை நீக்கிவிடுங்கள். நீ யார் மீது அதிக பாசமும் அன்பும் வைத்திருக்கின்றாயோ அவர்களே ஒரு நாள் உன்னை பைத்தியமாக்கி விடுவார்கள். ஒருவருக்கு கடினமான சூழ்நிலை வரும்போது உன்னால் அதை நீக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. உன் மனதில் அவரது பிரச்சனை தீர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய். அதையே நீ செய்த உதவியாக இறைவன் ஏற்றுக்கொண்டு அவருக்கு வேறு வழியில் உதவி செய்வார். கடவுள் உன்னை சோதிக்கின்றார் என்றால் கவலைப்படாதே. சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள். ஏனென்றால் சோதிக்க தகுதியானவனாக உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று. நாம் நலமோடு வாழ்வதோடு இந்த உலகில் உள்ள அனைவரும் நலமோடு வாழ நினைப்பதே உத்தமமான குணம். சோம்பேறிக்கு எல்லாமே கடினமாக தோன்றும். ஊக்கமுள்ளவனுக்கு எல்லாமே எளிதாக தோன்றும். எண்ணுவதெல்லாம் உயர்வு. எல்லையில்லா சக்தியோடு தான் நாம் உலகுக்கு வந்துள்ளோம். நாம் கடந்த காலங்களை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டாம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை விட சிறப்பாக நம்மால் வாழ முடியும் என்று. தேவைப்படும் போது அறிவையும் தேவையற்ற போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்தி வாழத் தெரிந்தால் எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது குழந்தையே. இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம். பொறுமை, பக்தியை ஒருபோதும் கைவிட வேண்டாம். வேண்டுதல் நிறைவேற தாமதமாவதும் கூட நன்மைக்காகவே குழந்தையே. கடவுளை பரிபூரணமாக நம்பு. எல்லா பிரச்சனையில் இருந்தும் முற்றிலும் விடுவிப்பார். போலியான உலக கௌரவத்தை விட்டுவிடு. கடவுளின் சன்னதியில் மகிழ்ச்சி பெறு. ஆடம்பர வழிபாடு ஆண்டவனுக்கு பிடிக்காது குழந்தையே. அன்பும் பணிவுமே அவனின் விருப்பம். பசியால் வாடுவோருக்கு வயிறார உணவளிப்பவனே கடவுளின் பிள்ளை. உலகம் என நினைக்கின்றது என கவலைப்படாதே. கொள்கையுணர்வுடன் வாழ்ந்தால் வெற்றி உறுதி. உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே முயன்று கொண்டிருக்கின்றேன். கவலைகளை மறந்து நிம்மதிக்குள். உண்மை, சத்தியம், நீதி, நேர்மை இவைகள் இருக்கும் இடத்தில்
நிச்சயம் இந்த சாகி இருப்பேன். சாந்தமாக இரு குழந்தையே. பிறர் குற்றத்தை கண்டுபிடிப்பது வெகு சுலபம். ஆனால் தன் குற்றத்தை தானே அறிவது தான் வெகு சிரமம் குழந்தையே. நீ கொடுக்க தொடங்கினால் அது வரத் தொடங்கிவிடும். அது அன்பு, செல்வம், மரியாதை, வலி என்று எதுவாக இருந்தாலும் சரி. உன்னை அதிகம் விமர்சிப்பவன் உன்னை கண்டு அதிகம் பயப்படுகின்றான் என்று அர்த்தம். மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் உடையவர்களே மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை. காயப்படுத்திவிட்டு அதை நியாயப்படுத்தும் போதுதான் உனக்கு அதிகமாக வலிக்கின்றது. ஒருவரின் மனதில் நீ எவ்விடத்தில் இருக்கின்றாய் என்பதை ஒரு சிறிய சண்டையில் உன் மீது அவர்கள் வீசும் வார்த்தைகளில் தெரிந்துவிடும். காலத்தின் மதிப்பு தெரிந்தால்தான் வாழ்வின் மதிப்பு தெரியும். நாம் ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவிக்கு உரிய நேரத்தில் உன்னை காத்திட ஒருவனை இறைவன் நிச்சயம் அனுப்புவார். எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு. அது உன் மதிப்பை உயர்த்தும். உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதற்கு நன்றியுடன் இரு. ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் இழந்தது பொருளானால் தொலைத்த இடத்தில் தேட வேண்டும். நாம் இழந்தது நிம்மதியானால் தொலைத்த இடத்தில் தேடக்கூடாது குழந்தையே. ஒருவருடைய ஆசையை தூண்டிவிட்டு அவதிப்பட வைக்காதே. அவர்களுடைய வேதனை உன்னையும் வதைக்கும் என்றோ ஒரு நாள். கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. சற்று நேரத்தில் அது தணிந்துவிடும். ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும். வாழும்போது புரியாத வாழ்க்கையில் புரிந்தபோது வாழ முடியாது. காலத்தில் கற்றுக்கொள். கஷ்டமின்றி வாழலாம். சலனம் இல்லாத நீரில்தான் பிம்பம் தெளிவாக தெரியும். மனம் அமைதியாக இருந்தால்தான் புத்தியும் தெளிவாக இருக்கும். எதுவாகினும் கடக்க பழகு. எல்லாம் சிறிது காலம்தான். ஒருவரை தெரிந்து கொள்வதை விட புரிந்து கொண்டால் அந்த அன்பு ஆயுள் வரை நீடிக்கும். எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள். இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம். எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரிப்பதை தவிர வேறு வழியில்லை குழந்தையே. பெயரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது. அந்த அளவிற்கு மறக்க வேண்டும் பாசம் என்ற வேஷம் போட்ட துரோகிகளை. உண்மையாக இருப்பவருக்கு ஊரே பகையாகிவிடும். பொய்யானவர்களை ஊரே கொண்டாடும். ஏனெனில் இது கலியுகம். ஆனால் கடவுளின் பார்வையில் இவர்கள் எப்போதும் உயர்ந்திருப்பார்கள். பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது. முடிவெடுத்தவரிடம் விவாதிக்க கூடாது. புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது குழந்தையே. நாம் எல்லோரும் செய்யும் ஒரே தவறு நம்மை விட்டுவிட்டு பிறரை திருத்த முயற்சி செய்வதுதான். அழகில் கிடைப்பது சந்தோஷமில்லை. அன்பில் கிடைப்பது தான் உண்மையான சந்தோஷம். எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வது தான் இந்த வாழ்க்கை. நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள், நல்ல செயல்கள், நல்ல உறவுகள், நல்ல நட்புகள் இருந்தால் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகின்றது. அமர்ந்திருக்கும் கிளையை அல்ல. உன்னை நம்பு. உனக்கான வெற்றி நிச்சயம். நாம் வெற்றியின் போது கைத்தட்டும் பல விரல்களை விட தோல்வியின் போது கை கொடுக்கும் நண்பனின் ஒரு விரலே சிறந்தது குழந்தையே. மனதின் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தான். ஆரம்பத்தில் அதர்மத்தின் ஆட்டம் சற்று அதிகமாக இருந்தாலும் முடிவில் அதர்மத்தின் ஆட்டம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும். தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை. துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல் படி. மரியாதை என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் வயதின் அடிப்படையில். மதிப்பு என்பது சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் செயலின் அடிப்படையில். காலத்தின் கணக்கு யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் நிற்க வைக்கும். கணிக்கவே முடியாது. ஒருவனை அழித்துவிட்டு ஒருவன் வாழ நினைக்கின்றான் என்றால் அவன் அழியப் போகின்றான் என்று அர்த்தம். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன் குறைகளை சொல்லி சிரிப்பார்கள். உன்னை புரிந்து கொண்டவர்கள் எப்போதுமே உன் நிறைகளை சொல்லி சொல்லி ரசிப்பார்கள். பாதை சரியான முறையில் இருந்தாலும் அங்கும் ஒரு முள் இருக்கத்தான் செய்யும், குத்தத்தான் செய்யும். அதற்காக பாதை சரியில்லை என்று சொல்ல முடியாது.
நாம் தான் கவனமாக செல்ல வேண்டும். வாழ்விலும் சரி, பாதையிலும் சரி. குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து வளர்ந்தவர்கள் என்றுமே வழி தவறி சென்றதே இல்லை. தவறாகி விடுமோ என்ற எண்ணம்தான் பல வாய்ப்புகளை தவறவிட வைக்கின்றது. உன் சொற்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கான மதிப்பும் இருக்கும். விதைத்தது எதுவானாலும் அறுவடைக்கு வந்தே தீரும். விதையானாலும் சரி, வினையானாலும் சரி. நாம் வாழ்வில் சந்திக்கும் அனைவரும் நம்மை கடந்து செல்லும் மேகங்களே. எனவே அவர்கள் மீது தேவையற்ற உணர்வுகளை உருவாக்காமல் மகிழ்ச்சியான நினைவுகளை மட்டும் உருவாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமாகும். நம் வாழ்க்கையில் வெட்கப்படக்கூடாத 4 விஷயங்கள்: பழைய உடை, ஏழை நண்பர்கள், எளிமையான வாழ்க்கை, வயதான நம் தாய் தந்தை. நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அன்று புரியும், நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல, உன்னையே என்று. அவன் சரியா, இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறப்பு குழந்தையே. வாடிய மலரை வண்டுகள் மொய்ப்பதில்லை. வசதி இல்லாத நபரை சொந்தங்கள் தேடுவதில்லை. இதுதான் கலியுகம். நான் உனக்கு அளித்த வாக்கு உண்மையானவை. நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றித் தருவேன். உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன். இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை, செய்த தர்மம் என்றும் உன்னை வாழ வைக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அத்தனையும் உன்னை வந்தடையும்படி நான் செய்வேன். இது உன் நற்குணத்திற்கான பரிசு. உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி நான் செய்வேன் தங்கமே. கலங்காதே. வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று விட்டாய் என்றால் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கும். கலங்காதே தங்கமே. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். என் பெயரை உச்சரித்துக் கொண்டே இரு. நீ நினைத்த காரியம் நிறைவேறும். நல்லது மட்டுமே நடக்கும். உன் இதயம் என்னிடம் பல விஷயங்களை சொல்கின்றது. எனக்கு தெரியும். உன்னை நீயே கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே. உனக்கு நல்லதை மட்டுமே இந்த சாகி செய்வேன். நீ முயற்சி செய்யும் வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகுகின்றதே என கவலைப்படாதே. நீ மீண்டும் முயற்சி செய். உனக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சாகியின் ஆசையோடு அனைத்தும் இனிதே நடைபெறும். நீ செய்த மற்றும் செய்கின்ற செயல்களின் அடிப்படையிலேயே வாழ்க்கை உனது எதிர்காலத்தை அமைக்கும். எனவே செயல்களில் எப்போது கவனம் தேவை குழந்தையே. எண்ணம் போல்தான் வாழ்க்கை. கலங்காதே. நான் வகுத்த வழியில்தான் உன் வாழ்க்கை பயணம். அனைத்தையுமே நான் பார்த்துக் கொள்கின்றேன். என் வைரமே, நீ உன் பிரார்த்தனைகளை வேண்டி நீண்ட காலமாக காத்துக் கொண்டிருக்கின்றாய். உன் மனவேதனை எனக்கு புரியாமல் இல்லை செல்வமே. உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதை புரிய வைக்கவே நான் காலம் கடத்துகின்றேன். என் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே நான் தருவேன். அது உன் வாழ்க்கைக்கு நன்மையை மட்டுமே தரும். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.